ரொம்ப பசியாக இருக்கே, என்ன செய்யலாம்? சரி கிச்சனில் போய் பார்க்கலாம். அப்படின்னு கிச்சனில் போய் பார்த்தா தோசை மாவு தான் இருக்குது. இட்லி தோசைன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. என்ன செய்யலாம்? இதுக்கு இனிமேல் சட்னி வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட ரொம்ப லேட் ஆகும். சரி ஒரு மசால் தோசையாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி மசாலா தோசை செய்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் முட்டைக்கோசெல்லாம் கட் பண்ணி ஒரு மசாலை ஒன்று செஞ்சாச்சு. அந்த மசாலா வதங்கியிலே மணமாக இருக்குது. ஆஹா, இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசையை வார்த்து அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து அதில் அந்த மசாலையை பரப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மடின்னு மடித்து தோசையை பிச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குது. ஆஹா, இந்த தோசை 3 தோசை சாப்பிட்ற இடத்துல 4 5 தோசை சாப்பிட்டாச்சு. நீங்களும் செஞ்சு ரசித்து ருசி சாப்பிடுங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.